தென்மண்டல கவுன்சிலுக்கான முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக குழுவில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் இடம்பெற்றுள்ளனர். விரைவில் தென் மாநில முதல்வர்கள் பங்கேற்கும் கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் உறுப்பினர்களாக அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் நியமனம். வேலூர் விமான நிலையத்தை திறப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைந்து எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களுடன் சேர்ந்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்ட அவர், விவசாயத்தை போற்றும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் வேலூர் விமான நிலையம் பணிகள் நடந்துட்டு நான் ஏற்கனவே விமானத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன். அதுக்கான பணிகள் எல்லாம் கூட ஆல்மோஸ்ட் முடிந்திருக்கிறது. நான் அவர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக விரைவுபடுத்தி வேலூர் விமான நிலையத்தை திறப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் வேகமாக எடுப்போம். மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணம் குறித்து முதலமைச்சர் அலுவலகம் அறிவிக்கும் என்றும், இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையை நேரில் பேசி தீர்வு காண முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். 2 மாநிலத்துக்குடைய பிரச்சனை, இதில் 2 வழி இருக்குது. ஒன்று என்னென்னா நேரடியாக பேசுறது, இன்னொன்று லீகல். ரெண்டையுமே என்னென்ன எது நல்ல வழியோ எது தமிழக ஆகுமோ ரெண்டையுமே எப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் முதல்வர் ஆய்வு செய்து ஒரு முடிவெடுப்பார். இது 2 நாடு பிரச்சனை இல்லை, 2 மாநிலத்தோடைய பிரச்சனை. 2 மாநில பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள். தமிழக விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை முதல்வர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. திருச்சி அரசு மருத்துவமனையில் 68 வயது மூதாட்டியை எலி கடித்த சம்பவம் தொடர்பாக தூய்மை பணியை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனத்திற்கு நோட்டீஸ். பழமையான கட்டிடம் என்பதால் மீண்டும் மீண்டும் எலி வலைகள் உருவாவதாகவும் புதிய கட்டிடம் கட்ட திட்டம் உள்ளதாகவும் தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநரகம் விளக்கம். திருவள்ளூர் அருகே ₹1 சுடிதார் என்ற அறிவிப்பால் துணிக்கடையில் முண்டியடித்த கூட்டம். ஏராளமான பெண்கள் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல். திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் கிடாவெட்டு விருந்துக்கு பிக்கப் வாகனத்தில் ஆட்களை ஏற்றி சென்றபோது விபத்து. 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அதிக அளவில் பக்தர்கள் திரண்டதால் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். பழனி முருகன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். கிரிவீதி மற்றும் சன்னதி வீதிகள் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. பிரதோஷத்தை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவில் நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மரியே வாழ்க என முழக்கம் எழுப்பி உற்சாகம்.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதி சாலையை கடக்க முயன்ற 8 வயது சிறுமி உயிரிழந்தார். சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த 17 வயது சிறுவன் மற்றும் வாகனத்தை ஓட்ட அனுமதித்த உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் காட்டுத்தீ தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்குள்ள கிராமம் ஒன்றில் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. அடர்ந்த புகையின் காரணமாக பல இடங்களில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் லகானோ பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த விமானம் மூலம் தீயணைப்பு வேதிப்பொருட்கள் தெளிக்கப்பட்டன. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. முதலில் விளையாடிய இந்திய அணி 192 ரன்கள் அடித்த நிலையில் ஜிம்பாப்வே அணி 157 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஜிம்பாப்வேவிற்கு எதிரான கடைசி T20 போட்டியில் அதிரடி அரை சதம் விளாசிய இந்திய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆட்டநாயகன் விருதை வசப்படுத்தினார். தொடரில் 2 அரை சதங்களை அடித்து அசத்தியதால் தொடர் நாயகன் விருதையும் 15 வயதிலேயே தட்டிச் சென்றார். கிறிஸ்டோபர் நோலனின் தி ஆடிசி திரைப்படம் இந்தியாவில் மட்டும் 129 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை. உலக அளவில் 3500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல்.